ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா, பிரேக்கப் பண்ணிக்கிறா, இதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்கும்போது, லவ் பண்ணா வீட்டை விட்டு வெளியேறது தானே முதல் வேலை. அப்போ அந்த லீடு எங்கேருந்து வருதுன்னா, அவங்க அப்பாவை பார்த்தோ, அவங்க அம்மாவை பார்த்தோ நம்ம கேட்குற கேள்வி, கொஞ்ச நாள் நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தீங்களா? அப்போ உங்கள் சொந்தக்காரர் வீட்டில் வளர்ந்தீங்களா? ஆமாம். எங்கே? என்னுடைய பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், அவர் வீட்டில் 10 வருஷம் இருந்தேன். ரைட். அதே வேலையை தான் உங்கள் பொண்ணு இப்போ செய்கிறாங்க. இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல பூஜை அறைன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. நிறைய பேர் இப்போ வந்து முன்னாடிலாம் பூஜை அறை ஓப்பனாக தான் இருக்கும், க்ளோஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து மணியெல்லாம் போட்டு அழகுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த பூஜை அறையை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கரெக்டான ஒரு ரூல் தானே சார்? அப்படி வைக்கலாமா? பூஜை அறையை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் திறந்து வச்சாலும் வீட்டில் வந்து ஒரே ஒரு ரூலை தான் நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வாஸ்து சாஸ்திர அனுபவங்கள்லேருந்து நாம ரவிரமணாங்கிற நான் பகிர்ந்துக்கிற விஷயம், 2 மூலைகளில் எப்பவுமே கடவுள் வைக்காதீங்க. வடகிழக்கு மூலையிலையும் வைக்காதீங்க, தென்மேற்கு மூலையிலும் வைக்காதீங்க. இது 2 எதிர் எதிர் துருவங்கள், 2 ஆணுக்கு உரியவை. வச்சிங்கன்னா சில பேர் குபேர மூலை தேடி போய் தான் வந்து பணப்பெட்டி வைப்பாங்க. அது குபேர மூலைங்கிறது தெற்குல தான் இருக்கு, வடக்குல இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தெற்கு வந்து யமனுடைய திசையாக இருந்தாலும் தெற்கை ஒட்டி அல்லது மேற்கை ஒட்டி தான் உங்க பணப்பெட்டி இருக்கணும். மற்றபடி தெற்கு மேற்கு கெடுதல்னு யாராவது சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வீடு விலை அதிகமா போகுது, வடக்கு பார்த்த ஒரு சைட்டு விலை அதிகமா போகுதுன்னா காரணம் என்ன அப்படின்னா இந்த முட்டாள்தனமான சிந்தனை. ஆனால் பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2024 இந்த ஆண்டு வர நவம்பர் 24 வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 8:44 தொடங்கி மாலை 4 மணி வரை சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது. காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல உங்க எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க. இது நம்மளுடைய குடும்ப விழா. நீங்க எல்லோரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழா பேசு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இதே வந்து ஒரு காலி நிலத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல வீடு கட்டிக்கலாங்க, அந்த காலி நிலம் வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காதா சார்? கொடுக்கும். காலி நிலத்தை வந்து சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கி போட்டுருவாங்க. பின்னால் ஒரு கோயில் இருக்கும், முன்னால் ஒரு குளம் இருக்கும், அது நடுமதியில் ஒரு இடத்த வாங்கி போடுறாங்க. இல்லை பின்னால் ஒரு கடை தெரு இருக்கும், ஒரு ஸ்கூல் இருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணுவான், நடந்து போகிறோம், ரோட்டில் போக மாட்டான், நம்ம நிலத்தை கிராஸ் பண்ணி நடந்து போவான். ஓகே. அவன் கிழக்கு மேற்கு மேலாம் நடக்க மாட்டான், வடகிழக்குல இருந்து தென்மேற்கு நடப்பான். இப்போ என்ன ஆகுன்னா உங்கள் இடத்துக்குள்ள ஒரு தவறான நடையை இந்த பொதுமக்கள் உருவாக்குகிறார்கள். அப்பவும் கணவன் மனைவி பிரச்சனை. அவர் வடகிழக்கில் ஆரம்பித்து தென்மேற்கில் அப்படி உள்ள நுழைஞ்சு வெளியே போனார்னா புருஷன் முன்னாடிக்குள்ள டெய்லி தகராறு. சரி, நாலா பக்கம் வேலி போட்டோ இல்லாட்டி சுவர் செய்யணும், எதையாவது செய்யணும். அதை நீங்க கவனத்தில் கொள்ளணும், கண்டிப்பாக கொள்ளணும். சில பேர் நம்ம காலி நிலத்துல சைட்ல கிணறு வச்சிருப்பாங்க, அதை ஃபியூச்சர்ல கட்டிக்கலாம், கிணறு மட்டும் இருக்கட்டும், அந்த மாதிரி வைக்கலாமா சார்? அந்த கிணறு எங்க இருக்குங்கிறத பொறுத்த விஷயம். ஈசானியத்துல இருந்தா நல்லது, மற்ற இடத்துல இருந்தா அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்வியிலிருந்தே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா, பிரேக்கப் பண்ணிக்கிறா, இதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்கும்போது லவ் பண்ணால் வீட்டை விட்டு வெளியேறது தானே முதல் வேலை. அப்போ அந்த லீடு எங்கேருந்து வருதுன்னா, அவங்க அப்பாவை பார்த்தோ, அவங்க அம்மாவை பார்த்தோ நம்ம கேட்குற கேள்வி, கொஞ்ச நாள் நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தீங்களா? அப்போ உங்கள் சொந்தக்காரர் வீட்டில் வளர்ந்தீங்களா? ஆமாம். எங்கே? என்னுடைய பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், அவர் வீட்டில் 10 வருஷம் இருந்தேன். ரைட். அதே வேலையை தான் உங்கள் பொண்ணு இப்போ செய்கிறா. இது நம்ம முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயம் தான் நம்மளுடைய பின்னால வரும். நீங்க உங்க குழந்தைய மட்டும் கொடுக்கல, உங்களுடைய பாவ புண்ணியம் அத்தனையும் சேர்த்து கொடுக்குறீங்க. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு குழந்தைங்களை போட்டு திட்டுறீங்க. அதான் ஒரு அடிக்கடி நான் சொன்ன ஒரு விஷயம்தான். ஒரு பையன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு சொல்லி ஒருத்தர் அப்பா கூப்பிட்டார். அண்ணியன் மாதிரியே அவன் பண்றான் சார் அப்படின்னாரு. சரி, அந்த பையனுக்கு போய் அறிவுரை சொல்லலான்னு போனா, என்ன அண்ணியன் மாதிரியே நடந்துக்கிறான்னு எங்க அப்பா சொல்லியிருப்பாரு. ஆமாம், ஒரிஜினல் அந்நியன் அந்த ஆள் தான் சார் அப்படி சொல்ல ஒரு டீட்டெயிலாக ஒரு லிஸ்ட்டை கொடுத்தா அவங்க அப்பா தான் அந்நியன். அந்நியன்னா என்ன அர்த்தம்? டியோ, 2 விதமான மனிதன். வீட்டில் ஒரு மாதிரி இருக்கார், வெளியே ஒரு மாதிரி இருக்கார். அவர் ரெக்கார்டு பூர்வமாக எல்லாத்தையுமே கேட்ச் பண்ணி ஃபோட்டோவில் ஸ்டில் எடுத்து அவங்க அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான். இப்போ அவருடைய வேலையை அவனை குற்றவாளியாக்கி அவனை பைத்தியமாக்குறது தான் அவனுடைய வேலை. இந்த அப்பம் ஒரு வெப்பனாக இருக்கிறது பல வீடுகளில் இப்படி தான் நடக்குது.
அப்புறம் கடைசியில் போய் அந்த அம்மாவையும் கூப்பிட்டு, தப்பு வந்து யாரிடமும் இல்லை, இவர் உங்களை நேசிக்கிறார், மகனையும் நேசிக்கிறார், ஆனால் அதே நேரத்தில் தான் நல்லவே இல்லைன்னு தெரிஞ்சால் நீங்கள் எங்கே பிரிஞ்சு போயிடுவீங்கிறதுக்காக பையனை போட்டு அந்த டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. பையன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி விட்டு வைப்போம், இருந்தால ரொம்பவும் டார்ச்சர் பண்ண வேண்டாம், ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது, அம்மாவுக்கு கஷ்டம்னு இருக்கான். இது ஒரு பேலன்சிங்கில் உங்கள் குடும்பம் போயிட்டுருக்கு. உண்மை என்னன்னா இது எல்லார் குடும்பத்திலையும் நடக்கிறது தானே. ஜாலியாக இருங்களேன், இந்த இடத்துல இருக்கிற கதவை மட்டும் மாற்றி இப்படி வைங்க, உங்களுடைய டாய்லெட் ஏரியாவை கொஞ்சம் மாற்றிக்கிங்க, பூஜை ரூமை கொஞ்சம் மாற்றுங்க, இங்கே ஒரு ஜன்னல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அடுத்த ஒரு 15 நாட்களில் ஃபோன் பண்ணி, சார் இப்போ வீட்டில் ஒரே சந்தோஷமாக இருக்குது, நேற்று நாங்கள் 2 பேரும் பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சந்தோஷம். ஏனென்றால் இங்கே நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்குமே தவிர சொல்ல வருகிற விஷயம் பார்வையாளர்களுக்கு போய் சேரணுமா இல்லையா? உங்கள் மனம் வந்து யோகா பண்ணுவதிலோ வேறு ஏதாவது பயிற்சிகளில் ஆழ்மன பயிற்சின்னு சொல்லி ஏமாற்றுவான், அந்த மாதிரி ஏமாத்துறதுலையோ அப்புறம் விபாசனான்னு பேரை சொல்லிட்டு காசு பிடுங்கிறதுலையோ இல்லை. உங்கள் வீட்டை தான் அந்த மனம் சார்ந்து இருக்கிறது. அதனால தான் அகம் பிரம்மாஸ்மின்னா தானே பிரம்மம்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறான். அகம்னா என்ன? மனசு, மனம். அதைத்தான் வந்து அகம் என்பதை வீடுங்கிறோம். இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல பூஜை அறைன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. நிறைய பேர் இப்ப வந்து முன்னாடி எல்லாம் பூஜை அறை ஓப்பனா தான் இருக்கும், க்ளோஸே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து மணி எல்லாம் போட்டு அழகுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பூஜை அறையை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கரெக்டான ஒரு ரூல் தானே சார்? அப்படி வைக்கலாமா? அதாவது பூஜை அறையை நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சாலும் திறந்து வச்சாலும் நீங்க கடவுளை க்ளோஸ் பண்ணவும் முடியாது, திறக்கவும் முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆமா. அப்படி இருக்கும்போது பூஜை அறையை திறந்து வச்சா நல்லது, பூஜை அறையை க்ளோஸ் பண்ணா நல்லது. சில பேர் பூஜை அறைக்குள்ள வென்டிலேட்டர் கூட வைக்க மாட்டாங்க. இந்த சாம்பிராணி தூப தீப வாசம், ஏன்னா அந்த சாமி நிம்மதியாக இருக்கிறது இவனுக்கு பிடிக்கும். இந்த கெமிக்கல் எல்லாம் வந்து அந்த சாமியை போட்டு கொல்லுன்னே உனக்கு தெரிய மாட்டேங்குது. கற்பூரமோ ஊதுபத்தி எப்படி செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஊதுபத்தி கரியிலேருந்து செய்கிறீங்க, செஞ்சோடனே அது வந்து சென்ட்டு போட்டோடனே எரிஞ்சிருமா? அதுக்கு நீங்கள் ஒயிட் ஆயில்னு நீங்கள் பெட்ரோலை ஊற்றணும். பாவம் அந்த சாமிக்கு உயிர் இருந்தால் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும். நீ ஊதுபத்தியை ஏற்றி உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? லங்ஸே போயிடும். விளையாட்டுக்காக சொல்கிறேன் இதை. சும்மா வந்து கடவுளை வந்து நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? எனக்குன்னு இருக்கிறவர் இவர் எனக்காக எந்த தீமையும் என்றைக்கும் செய்ய மாட்டார் அப்படின்னு நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவே கடவுள். இல்லை அவர் என் மேலே சந்தேகப்பட்டுட்டாரு, அல்லது கடவுளுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யாதனால அவர் கோச்சிக்கிட்டாரு, உக்கிரமாயிட்டாரு அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதன் பேர் கடவுள் அல்ல, அது சைத்தான். அதனால தான் இந்த பூஜை என்கின்ற விஷயங்கள் எல்லாமே, பூஜை ரூம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பழைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரூமையே ஒதுக்கிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சாமி ரூம்னு சொல்லுவாங்க. நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். இன்னும் நிறைய வில்லேஜுகளில் ஒரு திருமணமாகாத இளம்பெண் இறந்து விட்டால் அந்த ரூமை வந்து என்ன பண்ணுவாங்க, அவள் இருந்த அறையில் அந்த ஒரு வீட்டினுடைய ஒரு அறையை பூஜை அறையாகவே மாற்றிட்டு அந்த வீட்டை விற்க மாட்டாங்க. அந்த வீட்டில் அவள் தற்கொலை பண்ணிட்டான்னா இவங்கெல்லாம் வெளியூர்களில் போய் நல்ல விதமாக வாழ்வாங்க. அவளை கன்னி தெய்வம்னு சொல்லி வழிபடுவாங்க. அன்னைக்கு உறவினர்கள்லாம் வந்து சோறு படையல் பொங்கல் இட்டு அந்த இதை வணங்குவாங்க. அப்போ உன்னுடைய தெய்வம் குலதெய்வமா, கன்னி தெய்வமா, இல்லை நேற்று நீ பார்த்துட்டு இன்னைக்கு வந்து வணங்குறி அந்த தெய்வமா, இல்லை இடையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கந்திஷ்டி கணபதிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கணபதிகள் எல்லாம் வந்தாங்களே அந்த மாதிரி தெய்வமா, சீசன் தெய்வமா, இல்லை 50,000 வருஷமாக இருக்கிற தெய்வமா, என்ன தெய்வம்னு நீங்கள் தீர்மானிக்கணும். ஒன்று. பல தெய்வங்களை பற்றி நீங்கள் பேசும்போது சில தெய்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்காது, மேல் கூரை, கூரை இல்லாத கடவுள். அதையும் வீட்டில் இருக்கிற தெய்வத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இப்போ பெரியாண்டிச்சின்னு சொல்லுவாங்க, அது படுத்த வாக்கில் இருக்கும். மல்லாந்த பாவனைன்னு சொல்லுவாங்க, அது உட்கார்கிற பாவனை, நிற்றல் நடத்தல் கிடத்தல் எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த அம்மா படுத்து தான் கிடப்பாங்க. நீ அதை எடுத்து வந்து வீட்டில் வச்சு வணங்க முடியுமா? கிடையாது. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. ஆனால் வீட்டில் வந்து ஒரே ஒரு ரூலை தான் நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வாஸ்து சாஸ்திர அனுபவங்கள்லேருந்து நாம் ரவிரமணாங்கிற நான் பகிர்ந்துக்கிற விஷயம், 2 மூலைகளில் எப்போவுமே கடவுள் வைக்காதீங்க. வடகிழக்கு மூலையிலையும் வைக்காதீங்க, தென்மேற்கு மூலையிலும் வைக்காதீங்க. இது 2 எதிர் துருவங்கள், 2ம் ஆணுக்கு உரியவை. வச்சிங்கன்னா ஆணினுடைய வருமானத்தில் பிரச்சனை வரும், ஆணினுடைய தொழிலில் பிரச்சனை வரும், ஆணினுடைய மனநிலையில் பிரச்சனை வரும்.
ஏனென்றால் இரண்டும் பயன்படுத்தும். ஒன்று அழகு, ஆர்வம், காதல், அது வடகிழக்கு. இன்னொன்று செக்ஸ், அதான் மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு. இந்த ரெண்டும் இருக்கிறவர்கள் தான் இனப்பெருக்கம் நடக்கும், பணப்பெருக்கமும் நடக்கும். நான் இந்த ரெண்டையும் நான் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருப்பேன்னா நீ நேர 2 மூலைகள் இருக்கு. அக்னி மூலையும் வாயு மூலையும் ஆப்போசிட்டு. அங்கே சமைக்க வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான், தூங்க வேண்டியதான், வேலைக்கு போக முடியாது. ஏனென்றால் இங்கே உத்தியோகம் புருஷ லட்சணமாக இன்னையவரில் இருந்துட்டு இருக்கு. இப்போ பெண்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க, வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் இந்த கான்செப்டை நாம் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா, உங்களோட பதிவுல, உங்களுடைய சொந்த சேனல்லயே நீங்க வந்து ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. இது ஒரு முக்கியமான பதிவு. திரும்பவும் இதை கேட்கறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. தெற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், தெற்குனாலே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க. அதற்கான ஒரு விளக்கம். இதுல இன்னொன்று என்னன்னா, தெற்கு பார்த்த சைட்ல வந்து ஜன்னல் இருக்கிறது அவ்வளவு ஒரு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதற்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, திசை அதிபதிகள் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தை வச்சு தான் இந்த வாஸ்து இயங்குது. வடக்கு குபேரன்னா தெற்கு யமன். குபேரன் என்றால் யாருன்னு கேட்டா, பணத்தை வைத்து கொண்டிருப்பவன். யமன் என்றால் உயிரை எடுப்பவன், அவன் தருகிறவன், இவன் எடுப்பவன். அதனாலதான் குபேரன் ஒரு குதூகலம் வந்துடுது, ஒரு முன்னுரிமை வந்துடுது. குபேரனே பார்த்துட்டார், அப்புறம் என்னப்பா, குபேரனுடைய பார்வை இவர் மேல் விழுந்து விட்டது அப்படிலாம் சொல்றோம். ஆனால் குபேரனுடைய பார்வை விழுறதுனால நீங்கள் கடன்காரன் தான் ஆவீங்க. வேற என்னத்த ஆவீங்க? அவர் பணமும் கொடுக்க வேண்டாம், கடனும் கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம். இருக்கிறத வச்சு சாப்பிட்டு ஒழுங்காக இருக்கிறேன்னா, இல்லைப்பா நீ ஒரு 10,000 ரூபா வச்சு தொழில் தொடங்குன்னு சொல்லி அவனை கடனாளி ஆக்கி இருந்த நிலத்தையும் அவன் வந்து கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடின எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். சில பேர் குபேர மூலை தேடி போய் தான் வந்து பணப்பெட்டி வைப்பாங்க. அது குபேர மூலைங்கிறது தெற்குல தான் இருக்கு, வடக்குல இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தெற்கு வந்து யமனுடைய திசையாக இருந்தாலும் தெற்கை ஒட்டி அல்லது மேற்கை ஒட்டி தான் உங்க பணப்பெட்டி இருக்கணும். வடக்கை அது பார்த்தால் குபேரனை பார்க்கிறது, கிழக்கை பார்த்தால் இந்திரனை பார்க்கிறது. அதனால தான் குபேரன் உங்க பணப்பெட்டியை பார்க்கணும்னா அவர் கண்ணுக்கு எதிரில் நீங்க நிக்கணும், அவருக்கு பின்னால் இருக்கக்கூடாது. ஒரு காதலனுக்கு எதிரில் தான் காதல் இருக்கணுமே தவிர அவன் முதுகு பின்னால இருந்தா எப்படி போய் பண்ணணும்? தெற்குல பீரோ வைக்கணும், அது வடக்க பார்த்த மாதிரி இருக்கணும். குபேரன் அதை பார்க்கணும், அவர் பார்ப்பார். கிழக்க வந்து அந்த பீரோ பார்த்தோன்னா அது இந்திரனை பார்க்குது, அல்லது அது இந்திரன் வந்து அந்த பெட்டியை பார்க்குறான். இருவரும் வந்து தலைவர்கள். இவர்கள் பணத்திற்கு அதிபதினா அவர் அரசினுடைய தெய்வங்களுக்குரிய அதிபதி. சரி, இது இருக்கட்டும், இது அப்படியே ஓரமாக வைப்போம். ஆனால் இந்த தெற்கு என்று சொல்லும்போது இந்த யமன் என்றால் ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மனசு மூளை சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம். ஆனால் உங்கள் உடம்பு நிலை குலைந்து போயிருந்ததுன்னா, நீங்கள் இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லுவீங்க இல்லையா, அடிக்கடி நான் அவரை சொல்வேன், கழுத்து கீழே அவருக்கு செயல்படாது. ஆனால் அவர் ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியாக இருந்து மறைந்தவர். டைம் அப்படின்னு அவர் எழுதின புக்கு வந்து இன்னைவரையிலும் ரொம்ப பெரிய புத்தகம், காலத்தை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். அப்போது உங்களோட சதையே வந்து தெற்கு பகுதி தான், உடல்ல இருக்கக்கூடிய சதை. அதுதான் அது செவ்வாய் அதிபதி. அந்த செவ்வாய்க்கு ஏதாவது ஊறு நேர்ந்தால் உங்கள் தசை வந்து என்ன பண்ணிடும், கெட்டு போயிடும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், தென்கிழக்கில் தண்ணியை ஊற்றினீங்கன்னா கேன்சர்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். அது ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். விடுங்க, அந்த புண்ணு எங்கே வரும்? உங்கள் தசையில் தானே வரும். புண்ணு எங்கே வரும்? எலும்புலேயே வரும்? சதையில் வரும். முகத்தில் இருக்கிறது சதை தான், உங்கள் உதட்டில் இருப்பது சதை தான், மார்பில் இருப்பது சதை தான், அடி வயிற்றுக்கு சதை தான். அந்த சதை பகுதி அத்தனையும் ஆட்சி செய்கிறவர் வந்து செவ்வாய். அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தெற்கு பகுதிக்கு அதிபதி. ஆனால் வடக்கு பகுதியாக குபேரன் இருக்கார் இல்லையா, அதை ஆட்சி செய்கிறவர் புதன். புதன் என்றால் நரம்புகள். சனிக்கும் நரம்புகள் தான், புதனுக்கும் அந்த நரம்பு. அப்போ இந்த உடலோட நீங்கள் அந்த தெற்கு பகுதியை சம்மந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சம்மந்தப்படுத்த வேண்டியிருக்கு. தளபதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவர் செவ்வாய். அரசன் வந்து சூரியன். கிழக்கினுடைய அதிபதி சூரியனாக இருக்கும்போது அவர் தேவேந்திரனாக இருக்கு, இந்திரனாக இருக்கிறார். இங்கே இருக்கிற புதன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வணிகனாக இருக்கிறார். அவனை ஒட்டி குரு இருக்கார் வடகிழக்கில், அவர் அமைச்சனாக இருக்கிறார்.
இப்போ இந்த சூரியனுக்கும் செவ்வாய்ங்கிற அந்த தெற்கு பகுதிக்கு உரிய படை தரைப்பதிக்கும் இடையில சுக்கிரன் இருக்கார். அவர் அக்னியாக இருக்கிறார். இப்படிதான் நீங்க ஒரு வாஸ்து பார்க்கும் பொழுது அந்தந்த கிரகங்களின் தன்மை அந்த வீட்டில் கெடாமல் இருக்கா, அதுக்காக உடனே ஜோசியத்தை தூக்கிட்டு வந்து நடு வீட்டில் வச்சுக்கூடாது. போன வாரம் கூட நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன் குமுதம் பக்தியில். என்ன எழுதியிருக்கேன்னா, நீ குறைந்தபட்சம் வாஸ்துன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000 வீடு பார்க்கணும், புரிஞ்சுக்கிறதுக்கு 5000 வீடு பார்க்கணும். நான் வாஸ்து பார்க்குறத தொழிலாக வச்சுருக்கேன் நீ பெருமையாக சொல்லணும்னா 10,000 வீடை பார்த்துருக்கணும். அதுக்குள்ளே உனக்கு கிழக்கு தட்டி போயிடும். என் கதையும் அதுதான். அதனால் சும்மா வந்து வாஸ்து பார்க்கறதுங்கிறத விட, ஜோதிடப்படி வாஸ்து பார்க்கறதுங்கிறத விட, கிரகங்களின் தன்மைகளை புரிந்து கொள்ளும்போது தெற்கு மிக மிக அற்புதமான ஒரு திசை. தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கிறவர்கள் மிகச்சிறப்பாக இருப்பதை நீங்கள் கொஞ்சம் அவதானிக்கும். மிகப்பெரிய கடைகள், மிகப்பெரிய நகை கடைகள், மிகப்பெரிய சில்க் ஹவுஸுங்க, மிகப்பெரிய மாட மாளிகைகள் எல்லாம் தெற்கு பார்த்து தான் இருக்கும். வருண தர்மம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த திசைன்னு, அந்த திசையிலேயே பிராமணனுக்கு கிழக்கு திசையே கிடையாது. தெற்கு திசை மேற்கு திசை தான் மிக உயர்ந்த திசைன்னு நீங்கள் கிழக்கு நினைக்கிறீங்க. உண்மைதான், கிழக்கு திறந்திருக்கணும் வடக்கு திறந்திருக்கணும். எதுக்குன்னு சொன்னால், ஆண்டு அனுபவித்து அடங்கி போகிறவர்களுக்கு தான் வடகிழக்கு. நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, நிம்மதியாக இருக்கிற காசை வச்சு சாப்பிடு அப்படின்னா வடக்கு ஓப்பனாக இருக்கணும். ரொம்ப அலையாத, உனக்கு இருக்கிற மனைவியோட சுகித்திரு, இன்னொரு வீட்டை பார்க்காத, ஏன்னா கிழக்கு திறந்திருக்கும். அதுக்காகத்தான் சொல்றது. மற்றபடி தெற்கு மேற்கு கெடுதல்னு யாராவது சொன்னால் தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த ஒரு வீடு விலை அதிகமாக போகுது, வடக்கு பார்த்த ஒரு சைட்டு விலை அதிகமாக போகுதுன்னா காரணம் என்ன அப்படின்னா, இந்த முட்டாள்தனமான சிந்தனை. ஆனால் நானே வடக்கு கிழக்கு பார்த்தா வாங்க சொல்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, போட்டிக்க வேணும். இவன் மோர் வாங்குறானே இல்லையா, கார் வாங்குறதுல குறியா இருக்கானே, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. எல்லார் வீட்லயும் இஎம்ஐலையாவது கார் இருக்கு. ஆனால் ஒரு கார் இருக்குது, எப்படியாவது வாங்கிடணும். அப்போ நீ கார் வாங்கினா எங்கேப்பா நிறுத்துறது? வீட்டுக்கு முன்னால் தான் நிறுத்தணும். அப்போ நீ தெற்கு பார்த்து வீடு வாங்கினா எங்கே நிறுத்துவ? வீட்டுக்கு முன்னால். அப்போ வடக்கு பார்த்து வீடை கட்டுவில்லை, வடக்கு பார்த்தல்ல, வடக்கை சார்ந்து கட்டுவேன். தெற்கு பக்கம் ஜாஸ்தி இடம் விட்டு ஒரு 15-16 அடி. அப்போ என்ன இடம் கஷ்டம் வந்துடும். அந்த காலத்தில் வண்டியை நிறுத்துறது, ஜட்கா வண்டி இருந்தது, மாட்டு வண்டி இருந்தது, அதுதான் பயணம் பண்ணாங்க. நேராக என்ன பண்ணுவாங்க, புகுமுக மண்டபம் போர்ட்டிக்கோன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நேராக வண்டி வரும், ஜமீன்தார் கீழே இறங்கிடுவார், வண்டி நேராக சைடில் போய் லாயத்தில் நின்றுக்கும். இப்போ அதை நீ செய்ய யார் வேணான்னா, உனக்கு எல்லா திசையும் நல்ல திசை தானே. இப்போ உதாரணமாக போன வாரம் கூட எழுதியிருந்த ஒரு பத்திரிகையில், ரிஷப ராசிக்கு தெற்கு தான் நல்ல திசைன்னு. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, ரிஷபராசிக்கு தெற்கு நல்ல திசை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தெற்கு திசையை நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் தேர்ந்தெடுத்தால், ரிஷபம் என்பதில் வந்து சுக்கிரன் பலமான இடத்தை பிடித்திருக்கிற ஆட்சி. அங்கே தண்ணி தெரியாதனமாக அந்த கார்பரேஷன் வாட்டருக்காக அங்கே ஒரு குழியை வெட்டி வச்சிருக்கிறேன் என் வாசலில், என்ன கேன்சர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் தீராத புண்கள் வரும், ரெட் பிளேட் குறைஞ்சிரும் ரத்தத்தில், சிகப்பு அணுக்கள் குறைந்து விடும். அதே மாதிரி வந்து அனிமிக் பேஷண்ட்டாக மாறிடுவீங்க, முடக்குவாதம் வந்துடும். அப்போ நீங்கள் அதையும் சேர்த்து வச்சுக்கணும். ஜோதிடப்படி எனக்கு தெற்கு ரிஷபராசிக்கு மிக நல்லது, நன்றி நண்பர்களே, நல்லது. ஆனால் அதுக்காக கார்பரேஷன் வாட்டரும், முனிசிபாலிட்டி வாட்டரும், பஞ்சாயத்து தண்ணியும் எனக்கு பைப்பில் கீழே வருங்க, நான் பெரிய தொட்டி ஒன்று முன்னால் போட்டுக்குவேன்னா ஜீரோ, தற்கொலைக்கு சமம். இங்கே தான் எல்லாரும் குழம்பி போகிறது. ஜோசியர் சொன்னாருங்க, வாஸ்து பார்த்தாங்க, குழி வெட்டும்போது வாஸ்துக்காரனையாக கூட்டு வந்து வெட்டினேன், நீயே வெட்டிக்கிட்டே, அதுக்கு என்ன பண்ண முடியாது. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களால தான் எல்லாரும் குழம்புறாங்களே தவிர, அடிப்படை வாஸ்து அறிவுன்னு ஒன்று வந்துட்டா பெரும்பாலும் கவுன்சிலிங்கே யாருக்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஒரு இனிமையான ஒரு அழகான எதிர்காலம். நிறைய ஆண்களுக்கு இந்த விந்தணு குறைபாடுனால தான் வந்து இந்த டெஸ்ட் டியூப் பேபிஸ் நிறைய டோனர்ஸ் மூலமா வந்து உருவாகுது. இந்த மாதிரி ஆகிறதுக்கு அவங்களுடைய உடல் பிரச்சனையா இருக்கா, இல்லாட்டி வாஸ்துனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? முதல்ல விந்தணு குறைபாடுங்கிறது யார் பார்த்தது? குழந்தை பிறக்கல அப்படிங்கும்போது போய் டெஸ்ட் எடுப்பாங்க. டெஸ்ட் எடுக்கும்போது என்னீங்களா உட்காந்து பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு
நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.